தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது குறைவில்லா ஆசீர்வாதம். சங்கீதம் 34:10 நாம் வாசிக்கிறோம். அங்கே தாவீது பக்தன் சொல்கிறார், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நன்மை செய்கிற இயேசு உடன் இருக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மை குறைவுபடாது என்று சொல்கிற சங்கீதக்காரன் அதை உங்களுக்கு விலக்கி காண்பதற்காக சிங்கத்தையும் அதன் குட்டிகளையும் காண்பிக்கிறார். சிங்க குட்டிகளுக்கு தேவையான ஒரே நன்மை உணவுதான். பெண் சிங்கமும் ஆண் சிங்கமும் உணவை கொண்டு வர அதை அவைகள் உண்டு அவர்கள் வளர்ச்சி அடைகின்றன. சிங்கம் காட்டுக்கெல்லாம் ராஜா. அது ஒருபோதும் பின்னடைவதில்லை. அதை எதிர்த்து எந்த விலங்கு போரிட்டு ஜெயிக்கவும் முடியாது. அது வேகமானது, வலிமையானது, ஜெயங்கொள்ளக்கூடியது. சில வேளைகளில் அப்படிப்பட்ட சிங்கங்களோ தங்கள் குட்டிகளுக்கு உணவை கொடுக்க முடியாமல் தவித்துவிடும். அந்த வேளையில் சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவரும் ஒரு சிங்கம்தான். அவர் யூத ராஜா சிங்கம். தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறார். அவரை தேர்வுகளுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே. என்னுடைய தகப்பனார் சென்னை பட்டணத்திலோ ஏறக்குறைய ஓராண்டு வேலையில்லாது தவித்தார். ஒருவேளை சென்னை பட்டண பெரிய பெரிய வீதிகளில் வழியாக நடந்து, ஆண்டோரே, இந்த பட்டணத்தில் எவ்வளவோ பிரமுகத்தார் நல்ல வேலையில் இருக்கிறார்கள், உம்மை அறியாத கூட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள், ஏன் எனக்கு நல்ல வேலை தரக்கூடாது என்று, ஏன் என்னை உயர்த்தக்கூடாது என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்த ஒருவர் இருந்தார். அப்போது கர்த்தர் இந்த வசனத்தை சங்கீதம் 34:10 அவருக்கு ஞாபகப்படுத்தினார். கர்த்தரை தெருவுகளுக்கோ உங்கள் இருதயத்தை திருப்பீர்களா? முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவீர்களா? அவருடைய பொன் முகத்தை பார்க்க வேண்டும், அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற ஆவல் கொள்வீர்களா? தேவன், நம்முடைய தேவன் நன்மை தரக்கூடிய தேவன். கர்த்தர் தரும் நன்மை என்று சொல்லும்போது வெறும் உலக பெருமான ஆசீர்வாதம் மட்டுமே என்று சொல்லி எண்ணி விடாதீர்கள். கர்த்தர் தருகிற சிறந்த நன்மைகள் ஒன்று ரட்சிப்பு. அதுபோலவே பரிசுத்த ஆவியாக நன்மையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். பரலோகத்திற்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டுகோளுக்கு நன்மையானங்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம், குறைவில்லாத ஆசீர்வாதத்தை, நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் இந்த காலவேளை உங்களுக்கு தர சுத்தமாக இருக்கிறார். இந்த காலவேளை ஒப்பு கொடுப்பீங்களா? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன்.